சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு காலையில் உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கு சம்பந்தமாக ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பானது கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது. அதில் ஏன்னா மக்கள், அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க, அதில் பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்பது மக்கள், அந்த பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இது இருந்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலியமாக தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அது வெளிக்கொண்டு வருவதற்கு சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானதாக இருக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல், அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதியை, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி, அதில் 2 பேர் இருக்கிற குழு அதை கண்காணிக்கும். அந்த குழுவினுடைய மேற்பார்வையில் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சார், இப்போ இந்த வழக்கு தொடர்ந்தவங்க திமுக ஒன்றிய செயலாளர் வந்து மிரட்டுறாருன்னு நீங்கள் ஒரு வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான், இதனால தான் இந்த வழக்கே சிபிஐக்கு போயிருக்கிறது. பாருங்கள், ஒரு வழக்கு தொடர்கிறவர் மேலே அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத அவரை மிரட்டுவது திமுக. அதே போல் திமுக வந்து அன்றைக்கு கரூரில் அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட 41 பேரை நாம் இழந்து நிற்கின்றோம். திமுகவில் அங்கே பல பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஏதோ இங்கே நடக்க போகுது அப்படின்றது மக்கள் அன்றைக்கி அங்கே பேசிகிட்டு இருந்திருக்கு. நம்ம நாமக்கல் இங்கேருந்து தான் அங்கே அவங்க அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா நாமக்கல்லே வந்திருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வர மற்ற திருச்சி, பெரம்பலூர் பகுதியில் வந்திருக்கிறாங்க. அப்போது அது எவ்வளோ கூட்டம் வருவார்கள், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்ன, அதை வந்து எப்படி ஒழுங்குபடுத்துவதற்கான இடம் என்ன, இதெல்லாம் வந்து காவல்துறை, தமிழக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அவர்கள் வந்து அதை சரியாக செய்யவில்லை, சரியாக செய்ய தவறியதன் விளைவாக கிட்டத்தட்ட 41 பேரை நாம் இழந்து நிற்கின்றோம். இப்பொழுது உச்சநீதிமன்றம் சரியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. இதன் மூலியமாக தமிழக அரசு எந்தெந்த இடத்துல தவறு செய்திருக்கிறது, தமிழக அரசு இதில் என்ன நெக்லிஜென்ஸ் இருக்கிறது என்பதெல்லாம் வெளியில் கொண்டு வரும்.